கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 112:4 முன்பகுதி. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அருமையான வசனம். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். பிரியமானவர்களை, இருள் இருக்கிற இடத்துல யாருக்கு வெளிச்சம் உதிக்குமா? செம்மையானவர்களுக்கு. இங்கு செம்மையானவர்கள் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், இந்த சங்கீதம் முதல் வசனம் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த இடத்துல யாரை சொல்லப்படுதுன்னா, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க, அதனோடு கூட அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகள், நியமங்கள் மற்றும் ஆலோசனைகள் ஏராளமாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் மிகவும் பிரியமாய் அதை வாஞ்சித்து அதன்படியாக செய்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள். கர்த்தருக்கு பயப்படுறவங்க இன்னைக்கு ஏராளமா இருப்பாங்க. எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுவாங்க இல்லையா? ஆண்டவர் மேல ஒரு பயம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி பயப்படணும். அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் செம்மையானவர்கள். செம்மையானவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த சங்கீதம் 112 முழுவதை வாசித்து பாருங்க. அருமையான வசனங்கள். அதுல செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களை இருள் குறுக்கிடுவது உண்டு. அந்த இருள் குறுக்கிடும் பொழுது எல்லாருமே சோர்ந்து போய் விடுகின்றோம். அப்படியே மனது வேதனையினால நிரப்பப்படுகின்றது. ஆனா செம்மையா வாழ்ந்தோமானால் அந்த இருளின் மத்தியிலும் ஒரு வெளிச்சம் உதிக்கும். பார்த்தீங்களா? அந்த இருளை எப்படி கடந்து போவது என்கிற வெளிச்சத்தை கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். பிரியமானவர்களை, யோபு சொல்றார் இல்லையா, தேவன் அருளிய தீபம் என் தலையின் மேல இருக்கிறது என்று. அப்போ இந்த தீபத்தினால இருளை கடந்து போக முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம்தான் நம்முடைய பாதைக்கு அது அழகாய் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நமக்கு தீபமாக இருக்கின்றது. அப்ப செம்மையானவர்களுக்கு எது வெளிச்சமா இருக்குதுன்னா, இந்த வேதம்தான். இந்த வேதத்தின்படி நடக்க, அந்த கட்டளைகள்ல பிரியமா இருக்கிற மனுஷர்களுக்கு என்ன இருள் வாழ்க்கையில வந்தாலும் இந்த வேதத்தை, அதாவது இது எழுதப்பட்டுள்ள வசனங்களை கொண்டு அந்த இருளை தாண்ட முடியும். பிரியமானவர்களே, கொரோனா காலத்துல ஒரே இருள், பூமி எல்லாம் இருள். ஏசாயா 60 எழுதியிருக்கிறபடி 2வது வசனம் சொல்கிறது, பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து கொள்ளும், கார் இருள் ஜனங்களை நிரப்போம், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த கொரோனா நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இருள் தான் சூழ்ந்து கொண்டது பூமியில. ஆனாலும் கூட அதன் மத்தியில தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அநேகர் சாட்சி சொல்வாங்க, இந்த கொரோனா நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, என் குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒரு சகோதரி குடும்பமா வந்து சொன்னாங்க, இந்த வாழ்க்கையில கார் வாங்குவோமா வாங்க மாட்டோமாங்கிறது எங்களுக்கு ஒரு கனவாகவே இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா நாட்கள்ல எல்லாருடைய தொழில் முடங்கி போயிடுச்சு, எல்லாரும் வந்து வேலை இல்லாம வீட்டுல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நாங்கள் கார் வாங்கும்படி உதவி செய்தார் என்று சொல்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இருள் நம்மை சூழ்ந்திருக்கோம். ஆனா செம்மையாய் வாழ்ந்தால் நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்தினாலே அந்த இருளை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். சமீபத்துல ஒரு குடும்பத்தார் ஒரு சகோதரனுக்கு இப்படி நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். நல்லா அவங்க குடும்பமாக கர்த்தரை உயர்த்துகின்ற ஒரு குடும்பம், பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற குடும்பம். திடீரென்று அந்த சகோதரனுக்கு ஒரு நாள் இரவு நேரத்துல நெஞ்சு வலி வந்தது. என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று புரியாதபடிக்கு அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர்களுக்கு அறிமுகமான அவங்க உறவினர்ல இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க டாக்டரா இருந்தாங்க.
அவங்க தெரியப்படுத்தின உடனே அவங்க உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க என்று சொன்னாங்க. அந்த இரவு நேரத்தில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சென்ற பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் உடனே சிகிச்சை கொடுத்து அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அல்ல 3 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா ஒரு மரித்து போயிருப்பாரு. எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்தீங்க என்று சொல்லி அவங்க உடனடியாக உடனே அவங்க வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததை உடனே அவங்க வந்து சடனாக என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து உடனே அவங்க சர்ஜரி பண்ணி இப்போ அந்த சகோதரன் நன்றாய் சுகமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். இருள் வரலாம் வாழ்க்கையில். சில நேரங்களில் நம்ம அப்படியே போராட்டங்கள் சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவங்களாக இருப்பீங்களானா, அது மிகவும் பிரியமாக இருக்கிறவர்களாக இருப்பீர்களானா, ஒரு நாள் அந்த இருள் உங்களை மேற்கொள்ளாது. அதன் நடுவே உங்களுக்கு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்தினாலே நீங்கள் அந்த இருளை கடந்து போவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நாட்களில் இருள் எங்களை சூழ்ந்திருக்கிறது, இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது இதோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கட்டும். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருள் நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை அருளி செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். அப்படியே உடைய பிள்ளைகளை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.